ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு தி LeetCode சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹீப்பை, அதாவது போன வீடியோவில் பார்த்த ஹீப்பை பார்க்காதவங்க கார்டில் லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஹீப்பை எப்படி கஸ்டமைஸ்டாக, அதாவது இன்பில்டு மெத்தட் இல்லாமல், லைக் கிளாஸஸ் இல்லாமல் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்டா அது அப்படியே இருக்குல்ல, ஆல்ரெடி ப்ரியாரிட்டி கியூ இருக்குல்ல, அதே யூஸ் பண்ணிக்கலாம்ல, ஏன் நாம் கஸ்டமைஸ்டாக எழுதணும்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு ப்ராப்ளமுக்கு ஹீப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி கியூவை யூஸ் பண்ணிக்கலாம். பட் சில கொஷின்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணாமல், லைக் இன்பில்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ணாமல் நாம் என்ன பண்ணுவோம், ஓகேவா, நாம் என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை வச்சு ஹீப்பை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கொஷினும் கூட. ஸோ நிறைய கம்பெனிஸில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஈவன் அமேசான் அண்ட் மைக்ரோசாஃப்ட்டில் கூட கேட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால இதை டீச் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி டீச் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஹீப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதனால பழைய வீடியோ மறக்காமல் செக் அவுட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ இப்போது வீடியோ கூட போகலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஹீப் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஹீப்பை பொறுத்த வரைக்கும் மின் அண்ட் மேக்ஸ் ரெண்டு வகையான ஹீப் இருக்குது, ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், இருந்தாலும் இன்னொரு தடவை ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணிடுறேன், ஓகேங்களா. இப்போது நம்ம ஹீப்பா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ 8 இருக்குது அண்ட் 9 10. நான் அதுக்கு தப்பாக எழுதிட்டேனோ, இல்லை 6 and 4 and 12 and 19 15 3 and 7, ஓகேவா. ஸோ ஒரு ஹீப்பை எப்படி கண்டுபிடிப்போம், கொடுத்துருக்க நம்பரை விட கீழே இருக்கிறது என்னவாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும், கரெக்டாக. ஸோ எஸ், நான் தப்பாக எழுதியிருக்கேன், இங்கே 11, ஓகேவா. இங்கே என்னது 11, ஓகே, எஸ். ஸோ 11, ஓகேங்களா. இப்போது கொடுத்துருக்க நம்பரை விட, ஓகேங்களா, அது பேரண்ட் வந்து என்னவா இருக்கணும், கம்மியாக இருக்கணும், அதோட சைல்டு என்னவா இருக்கணும், அதிகமாக இருக்கணும், கரெக்டாக. ஸோ அப்போ தான் இது என்னன்னு சொல்லலாம், ஹீப்புன்னு சொல்லலாம், கரெக்டாக. ஸோ எஸ், இல்லைன்னா வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இருங்க. எஸ், இப்போ பாருங்களே, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ரீகால் பண்ணாத, லைக் பார்க்காதவங்களுக்கு ஒரு ரீகாலாக இருக்கட்டும், ஓகேங்களா. 5 விட என்னவா இருக்குது, 12 20 அதிகம். அதே மாதிரி 12 விட 25 13 அதிகம். அதே மாதிரி 20 விட 24 22 அதிகம், கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், 25 விட 33 34 அதிகம், கரெக்டாக. அதாவது பேரண்ட்டை கம்பேர் பண்ணும் போது சைல்டு என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் இதுக்கு பேர் என்னது, மின் ஹீப், கரெக்டாக. இதுவே ஆப்போசிட்டில் இருந்தால், பேரண்ட்டை கம்பேர் பண்ணும் போது இது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அது மேக்ஸ் ஹீப்பு. அதே மாதிரி நம்ம மின் அண்ட் மேக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறது எப்படி பண்ணுவோம், ரூட் நோடு எதுவோ அதுதான் என்னது நமக்கு இருக்கிறதுலே கம்மி மின் ஹீப்பை பொறுத்த வரைக்கும். மேக்ஸ் ஹீப்பை பொறுத்த வரைக்கும் ரூட் நோட்டில் என்ன இருக்கோ அதுதான் என்னது அதிகம். ஸோ அதுதான் ஹீப்போட ஃபங்க்ஷனாலிட்டியும் கூட. இது புரிஞ்சுதா, ஓகேவா. ஸோ இதுதான் ஹீப் அண்ட் இதில் தான் அந்த ஹீப்பில் இருக்கிற டைப்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், ஓகேவா. ஜஸ்ட் இது ஒரு ஓவர்வியூ. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஹீப்பு ப்ரியாரிட்டி கியூவில் வச்சு பண்ணோம், இப்போ மேனுவலாக நம்ம பண்ண போகிறோம், கரெக்டாக. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னா, ஓகேங்களா, நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். நமக்கு எவ்வளோ வகையான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. நமக்கு அரே லிஸ்ட் அண்ட் அரே இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி இது வரைக்கும் பார்த்ததில் சொல்கிறேன், ஓகேங்களா. நமக்கு இன்பில்டாக ஜாவாவில் கொடுத்தது அரே லிஸ்ட் இருக்குது அண்ட் அரே இருக்குது, கரெக்டாக. ஸோ நான் அரே லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டுமே சேம் தான்ல. ஸோ ஸ்டாக் இருக்குது அண்ட் கியூ இருக்குது, ஓகேங்களா. ஸோ வேறு என்ன இருக்குது, ட்ரீஸ் அண்ட்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் இன்பில்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், மேபி இதில் யூஸ் பண்ணுவோம். லிங்க்டு லிஸ்ட் இருக்குது, பட் அது என்னது இன்பில்டாக வராது, கரெக்டாக. ஸோ இந்த 3ல் மெயினாக நம்ம இந்த 3 தானே வச்சு பார்த்துருக்கோம் இது வரைக்கும். இந்த 3ல் எதை யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, நம்ம ஈஸியாக பண்ணணும்னா அரே லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இப்போது அரே லிஸ்ட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ அரே லிஸ்ட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி போன வீடியோவில் பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது என்ன ஹீப்புங்கிறது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், கம்ப்ளீட், ஓகேவா. ஒரு நிமிஷம் மைக்கு தூக்கிக்கலாம், எஸ், கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்லியிருக்கேன், கரெக்டாக. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு மேலே இருந்து எல்லாமே ஃபில் ஆகிட்டே வரணும், கரெக்டாக. எது வந்து ஃபில் ஆகாமல் இருக்கலாம், கடைசியில் இருக்கிற லீஃப் மட்டும் ஃபில் ஆகாமல் இருக்கலாம், ஓகேங்களா. ஏதாச்சும் மிச்சம் மீதி இருக்கலாம், மித்தப்படி மீதி எல்லாமே ஃபில் ஆகிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கும். அதே மாதிரி ஃபில் ஆகிறது எந்த சைட்லேருந்து ஃபில் ஆகணும், லெஃப்ட் டு ரைட். இப்போ கூட பாருங்களேன், லெஃப்ட் டு, ஓகேங்களா, இந்த வகையில் தான் இருக்கும், தவிர இங்கே நடுவில் எங்கேயுமே இருந்துட்டு ஸ்டார்டிங்கில் இல்லாமல் இருக்காது. ஏன், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபில் ஆகிட்டே போகணும், ஓகேங்களா. அப்படி ஃபில் ஆகலைன்னா நம்ம ஏதாச்சும் லைக் ரைட் சைடில் இருக்கிறது கூட எம்டியாக இருக்கலாம் தவிர, பட் லெஃப்ட் ஸ்டார்டிங்கில் வந்து எப்பவுமே ஃபில் ஆகிருக்கணும். இந்த ஆர்டரில் தான் போகணும், கரெக்டா. அதுக்கு பேர் தான் என்னது, கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், கரெக்டா. ஸோ இப்போ ஒரு
கம்ப்ளீட் பைனரி ட்ரீயை நம்ம எப்படி அறையில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது என்ன எடுத்திருக்கேன், ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ எடுத்திருக்கேன், ஹீப் கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்களேன், இது ஃபஸ்ட்டே இதாக இருக்கும். 8 விட கம்பேர் பண்ணும்போது மின் ஹீப்பாக இருந்தாலும் சரி, மேக்ஸ் ஹீப்பாக இருக்காலும் சரி. இப்போ மின் ஹீப்னு என்ன இருக்கணும், இதை விட அதிகமாக இருக்கணும். ஆனால் 10 கரெக்ட், ஆனால் ஒன்று என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ இது என்ன ஆகாது, மின் ஹீப் ஆகாது, ஆஸ் வெல் அஸ் மேக்ஸ் ஹீப்பும் ஆகாது. கரெக்டாக, இது வந்து ஹீப் கிடையாது. இது என்னது, கம்ப்ளீட் பைனரி ட்ரீ எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த கம்ப்ளீட் பைனரி ட்ரீயை நான் என்ன பண்ணுறேன், அரேயில் ஸ்டோர் பண்ணுறேன். எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு பாருங்களேன். 8, ஓகேங்களா, அண்ட் இந்த ஆர்டரில், ஓகேங்களா, லெவல் ஆர்டர் ட்ரவர்சல் பார்த்துருப்போம். கரெக்டாக. ஸோ 10 அண்ட் 1 அண்ட் அப்புறம் லைனாக சொல்லுங்கள், 6, 12, 19 அண்ட் 15, கடைசி என்னது 3 அண்ட் 7. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் ஓகேங்களா, ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயை நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக. ஸோ இப்போது இதை எப்படி, ஓகேங்களா, இப்போ நமக்கு கொஷினில் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நமக்கு அரேவாக இருக்குது. இது எப்படி நான் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயை கன்வெர்ட் பண்ணுறது, இதுலேருந்து இதில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, இதிலேருந்து நமக்கு டயக்ராம் கொடுக்க மாட்டாங்க. கொஷினில் என்னவா கொடுப்பாங்க, இதுதான் கொடுப்பாங்க. இதே ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா. இதை எப்படி நான் ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயை கன்வெர்ட் பண்ணுறதுனா, ஓகேங்களா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். இது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இது. நான் ஒன்றும் இல்லை, நான் இங்கே என்ன எழுதுகிறேன், இண்டெக்ஸஸ் எழுதிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணிட்டேன், இண்டெக்ஸஸில் எழுதிட்டேன். இது 0, கரெக்டாக. எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ நல்லா பாருங்கள், இப்போது இது 0, இது 1 அண்ட் 2, கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணணும், இதிலேருந்து இதுவாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. இதுலேருந்து இது ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம், லெவலோட ட்ரவர்சல். பட் ஆனால் கொஷினில் நமக்கு இது கொடுக்க மாட்டாங்க. டயக்ராமேட்டிக்கலாக பார்க்கும்போது இது கொண்டு வரலாம். கரெக்டாக. பட் ஆனால் நமக்கு என்னவா இருக்கும், இதுலேருந்து இது தான் கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு மெயின் மோட்டிவும் கூட. ஓகேவா. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எனக்கு இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 0, 1, 2 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா. இப்போது இதுலேருந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா. இதுக்கு ஃபார்முலா, அதாவது லெஃப்ட்டு சைல்டு இருக்கா, இதுக்கான ஃபார்முலா. ஓகேவா. இப்போது நமக்கு என்னது, 8 தான் ஐ. ஓகேங்களா. ஐ ஈக்குவல் டு 8 இருக்குன்னு வைங்களே, ஐ ஈக்குவல் டு 8 இருக்குது. ஓகேவா. ஸோ அதாவது 0th இண்டெக்ஸஸில். ஓகேவா. சாரி 0. ஓகேங்களா. இண்டெக்ஸஸை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், இதுக்கான லெஃப்ட் அண்டு ரைட் சைல்டை கண்டுபிடிக்கணும். RIGHT, ரைட் சைல்டு. ஓகேவா. இதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா 2i + 1. ஓகேங்களா. அதே மாதிரி இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா 2i + 2. ஓகேவா. ஒரு நிமிஷம் வெரிஃபை பண்ணிக்கிறேன் கரெக்டான்னு சொல்லிட்டு, எனக்கு டவுட்டாக இருக்குது. எஸ், கரெக்டு தான். ஓகேவா. ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகேவா. ஸோ இது கரெக்டு தான். ஓகேங்களா. இப்போது இது எப்படா நம்ம அச்சீவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இங்கே எழுதிட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போது நமக்கு என்னது 8 இருக்குது, நமக்கு என்னது 0th இண்டெக்ஸஸில். ஓகேங்களா. ஐ ஈக்குவல் டு, ஓகேவா, நமக்கு என்னது 0ன்னு தான் எடுத்திருக்கோம். அப்போ என்ன ஆகும், அரேயில் கொடுக்கும் போது இதான் அரேன்னு வச்சுக்கலாமா. இப்போ 0ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன வரும், 8 வரும். கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இதுக்கு லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு கண்டுபிடிக்கணும். லெஃப்ட்டு, இதோட லெஃப்ட் என்னது, நமக்கு 0. கரெக்டாக. 2, 0, ஓகேவா, ப்ளஸ் என்னது 1. ஓகேங்களா. இது பண்ண என்ன ஆகும், இது 0 ஆயிரும். ஸோ 1 தான் இருக்கும். கரெக்டாக. அப்போ 1. ஓகேங்களா. ஏ ஆஃப் 1 என்னது, நமக்கு 10. ஸோ நமக்கு 10 வந்துடும். அதே மாதிரி ஓகேங்களா, இதுக்கு பண்ணலாமா, ரைட் சைல்டு. ஓகேங்களா. லெஃப்ட் சைல்டு அண்ட் ரைட் சைல்டு. அப்போது 2, 0 தான் வரும், ப்ளஸ் 2 வரும். கரெக்டாக. அப்போது A2வில் என்ன இருக்குது, A2வில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ அப்போ பாருங்களேன், எனக்கு இது பேரண்ட்டு, இது அதோட சைல்டு, லெஃப்ட் சைல்டு அண்ட் ரைட் சைல்டு. எனக்கு வந்துருச்சா, 10 அண்ட் 1 வந்துருச்சா. ஸோ இன்னொன்றுக்கு ட்ரை பண்ணலாமா. இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்துக்கிறேன், 2 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. 2க்கு நான் இங்கே போட்டு காட்டுறேன். ஓகேங்களா. இப்போது ஐ ஈக்குவல் டு 2. ஓகேவா. ஐ ஈக்குவல் டு என்னவா இருக்குது, 2 இருக்குது. அப்போது ஏ ஆஃப் 2 என்னவா இருக்கும், எனக்கு ஏ ஆஃப் 2 என்னவா இருக்கும், எனக்கு 1. கரெக்டாக. ஸோ இப்போ லெஃப்ட் சைல்டு அண்ட் ரைட் சைடு கேல்குலேட் பண்ணலாமா. லெஃப்ட் சைல்டு. ஓகேங்களா. அப்போ என்னது 2i + 1. ஓகேவா. இது ஜஸ்ட் கேல்குலேஷன் தான், பட் இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஓகேங்களா. மேக்ஸ் நடத்துகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகும், 2 வரும் +1 வரும்.
கரெக்டாக. ஸோ அப்போ என்னது 2 2s are 4 ஓகேங்களா. 4 + 1 5 ஓகேவா. அப்போது ஏ ஆஃப் 5 தான் இதோட ஆன்சர். அரே ஆஃப் 5ல் என்ன இருக்குது 19 இருக்குது. நான் ஆன்சர் செக் பண்ணவே இல்லை ஓகேவா. ஜஸ்ட் இப்போதைக்கு கேல்குலேட் மட்டும் பண்ணலாம், அப்புறம் கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது ரைட் சைல்டு ஓகேங்களா. 2i + 2 ஓகேவா +2. அப்போ என்ன வரும் இங்கே சேம் 2 + 2 அப்போது 6 வரும் ஓகேவா. ஏ ஆஃப் 6 ஓகேங்களா. ஏ ஆஃப் 6 என்னது எனக்கு 15 ஓகேவா. ஸோ இப்போது கலரை மாற்றிக்கலாம் ஓகேவா. இப்போது எனக்கு என்னது இதுதான் பேரண்ட்டு ஓகேங்களா. இதோட லெஃப்ட் சைல்டு என்னது எனக்கு 19 இருக்குது. அதே மாதிரி ரைட் சைல்டு என்னவா இருக்குது எனக்கு 15 இருக்குது. செக் பண்ணிடலாமா. 19 15 ஓகேவா. இங்கே பாருங்கள் தெரியும் 19 15 ஓகேவா. ஸோ இப்போ புரிஞ்சுதா. இதுதான் இதோட ஃபார்முலா ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம், லெஃப்ட் சைல்டு கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னது 2i + 1 ஓகேங்களா. அதே மாதிரி ரைட்டு சைல்டு ஓகேங்களா ஃபார்முலா என்னது 2i + 2 அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போது எங்கிட்ட சைல்டு இருக்குது ஓகேங்களா, லெஃப்ட்டோ இல்லை ரைட்டோ. இப்போ எனக்கு பேரண்ட் கேல்குலேட் பண்ணணுன்னா அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்துடலாமா. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது இதில் எனக்கு இது ரெண்டில் ஏதாச்சும் இல்லை இருக்குது சைல்டு இருக்குது, எனக்கு அதோட பேரண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் யோசிச்சு பார்த்தீங்களா. நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம், i - 2 இல்லை அந்த மாதிரி நினைக்கலாம் ஓகேங்களா. பட் 2 வச்சு தான் வரலாம். ஆனால் இங்கே என்ன வரணுன்னா ஓகேங்களா, பேரண்ட் என்ன வரணுன்னா 2 தப்பு i - 1/2 ஓகேவா. i - 1/2. ஸோ இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஸோ இதுக்கு இது பேரண்ட்டோட ஃபார்முலா அண்ட் இதோட சைல்டு ரைட் சைல்டு அண்ட் லெஃப்ட் சைல்டு ஓகேவா. ஸோ இது ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துடலாமா. இப்போது வேறு ஏதாச்சும் ஈஸியாக எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாமா. இப்போது எனக்கு என்னது 6 இருக்குது கரெக்டாக. அதோட இண்டெக்ஸ் என்னது 3 கரெக்டாக. இப்போது எனக்கு ஒரு சைல்டு இருக்குது ஓகேவா. அந்த சைல்டு என்ன இண்டெக்ஸஸில் இருக்குது 3ல் இருக்குது ஓகேவா. 3 இண்டெக்ஸஸில் இருக்குது. அதோட ஆன்சர் என்ன வரும் அப்போது எனக்கு என்ன வருது 6 ஓகேவா. 3க்கு என்னது 6 தான் இருக்குது ஓகேங்களா. இப்போது இதோட எனக்கு பேரண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா வச்சு போகலாமா. அப்போ என்னது இதான் i ஓகேங்களா. i - 1/2 கரெக்டாக. i - 1/2 அப்போ என்னங்க வரும் எனக்கு 2 வரும் கரெக்டாக. 2 / 2. ஸோ எனக்கு என்ன வரும் ஆன்சர் 1 வரும். அப்போது ஏ ஆஃப் 1ல் என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் அதோட பேரண்ட். ஏ ஆஃப் 1ல் என்ன இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னது 10 இருக்குது கரெக்டாக. ஏ ஆஃப் 1ல் 10 தானே இருக்குது. நான் இன்னும் ஆன்சரே வெரிஃபை பண்ணலாம், பட் ஷோராக கரெக்டாக தான் வரும். அப்போது நல்லா பாருங்கள், இதுதான் நம்ம பார்த்தது. அதோட ஆன்சர் என்னது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு என்ன இருக்குது 10 இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ புரிஞ்சுதா, ரொம்ப ஜாலியாக இருக்கா ஓகேவா. ஸோ இப்போது நமக்கு புரிஞ்சுது கரெக்டாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் இரேஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப கசகசன்னு இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ புரிஞ்சுதா. இதை ஏன்டா நடத்துகிறேன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஹீபிஃபைன்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம் ஓகேங்களா. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதை வச்சு நிறையா சம்ஸை சால்வ் பண்ணலாம். அதனால தான் அதை நான் நடத்தவே செய்கிறேன் ஓகேவா. இப்போது ஓகேவா நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இதில் ஒரு எலமெண்ட்டை ஓகேங்களா, ஒரு நம்பரை இல்லை ஒரு வேல்யூவை எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், இன்செக்ஷன் ஓகேங்களா. INSERTION. யார் யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஸ்பெல்லிங் வந்து தப்பாக எழுதுகிறோங்கிற கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். நான் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் ஓகேவா. ஸோ எஸ், இப்போ இன்செக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இது வந்து கொஞ்சம் டயக்ராம் தப்பாக இருக்குது ஓகேங்களா. இது வந்து லெஃப்ட் சைல்டாக, இது 15க்கான லெஃப்ட் சைடு தான் என்னது 17. இங்கே வந்து புதுசாக ஒன்று ஆட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. கலர் மாற்றி போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், புதுசாக ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அதுதான் என்னது 3 ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 3யை புதுசாக ஆட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. அப்போ ஆட் பண்ணும் போது ஓகேங்களா நாம் எங்கே ஆட் பண்ணிக்கலாம், இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டெக்னிக்கலாக கோட் வைஸில் அந்த அரேயில் எங்கே ஆட் பண்ணுவோம்னா கடைசியில் ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஓகேவா. இப்போ ஆட் பண்ணால் இது ஹீப்பா இப்போது கிடையாது ஓகேங்களா. ஸோ எஸ் 5 ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், 3க்கு பதிலாக 5 போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ எஸ் 3க்கு பதிலாக இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், 5 போட்டுக்கலாம். எஸ் ஓகேவா. இல்லைன்னா இருங்க அழிச்சிட்டு போட்டுக்கலாம், ஒரே நிமிஷம் சாரி. ஏன்னா நம்ம இப்போ 3 தானே எழுதுகிறோம் அதனால்.
எஸ், ஓகேவா. ஸோ இங்கே 5 இருக்குது, ஓகேவா. இப்போ 3 ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது ஹீப்பா கிடையாது. ஏன் 15 இருக்குது, 15 விட அதிகமாக இருக்கும் என்னது, ஆனால் இங்கே என்ன இருக்குது 17 and 3 இருக்குது, ஓகேங்களா. இப்போ கடைசி ஆட் பண்ணால் ஏன் நமக்கு தான் நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி இந்த வேல தான் போகணும்னு சொல்லியிருந்தேன், கரெக்டாக. அதனால இது தப்பாக தான் வரும், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு லாஜிக் அப்ளை பண்ணுவோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இப்போது நான் என்ன பண்ணுவேன், இங்கே இதுதான் நான் புதுசாக ஆட் பண்ணது, கரெக்டாக. ஸோ கலரை மாற்றிக்கலாம், தெரிஞ்சுக்கிறக்கோசரம் என்ன கலர் வைக்கலாம், பச்சை கலர் வச்சுக்கலாம், ஓகேவா. இப்போது இதோட பேரண்ட்டை பார்ப்பேன். பார்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் என்னது I-1/2, ஓகேவா. அதோட பேரண்ட்டை பார்ப்பேன், ஓகேங்களா. இது என்னது மின் ஹீப்பு, ஓகேங்களா. இது என்னது மின் ஹீப், மேக்ஸுக்கும் இதே தான், ஓகேங்களா. இது மின் ஹீப், ஓகேவா. அப்போ என்னவா இருக்கணும், இதை விட இது என்னவா இருக்கணும், கம்மியாக இருக்கணும், கரெக்டாக. பட் இது என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது, ஓகேவா. ஸோ அப்போ என்னது, இது தப்பு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இடத்த மாற்றிக்கலாம். இங்கே என்ன வந்துடும், 3 வந்துடும். இங்கே என்ன வந்துடும், 15 வந்துடும். இப்போ பாருங்களே, கம்பேரட்டிவ்லி 3 ஓகே இங்கே இருக்குது, 17 and 15 அதிகமாக தான் இருக்குது, ஆன்சர் கரெக்ட். பட் ஆனால் இதை விட இது மேலே பாருங்கள், இதுக்கு மேலே இருக்கிறது பாருங்கள், இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது, கீழே என்ன இருக்கணும் 11 இருக்கணும், அதே மாதிரி 5ஐ விட அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, நமக்கு 3 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்த 3ஆக மாற்றிட்டு இந்த இடத்த என்னவா மாற்றலாம், 5ஆக மாற்றிடலாம், ஓகேங்களா. ஸோ இப்போது கடைசி அவுட்புட் நமக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக எழுதலாமா. 2 இருக்குது, ஓகேங்களா. 3 இருக்குது, 6 இருக்குது, அதே மாதிரி, ஓகேவா. இந்த இடத்துல என்ன இருக்குது 11 இருக்குது, அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது, கரெக்டாக. ஸோ அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 15 இருக்குது, 12 இருக்குது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது 17 இருக்குது, 15 இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டு தான். இங்கே ஆஸ் யூஷுவல் என்ன இருக்குது 7 இருக்குது அண்ட் 9 இருக்குது. இங்கே பாருங்களேன் 2 கம்பேர் பண்ணும்போது 3, 6 அதிகம், 3 கம்பேர் பண்ணும்போது 5, 11 and 15 அதிகம், 12 கம்பேர் பண்ணும்போது 15 and 12 அதிகம், 5 கம்பேர் பண்ணும்போது 17 and 15 அதிகம், 6 கம்பேர் பண்ணும்போது 7 and 9. ஸோ ஹீப் ஃபார்ம் ஆயிடுச்சா. அப்போது இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம கடைசியாக ஆட் பண்ணுவோம், ஓகேங்களா. அந்த எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எங்கே ஆட் பண்ணுறோமோ அதோட பேரண்ட்டை பார்ப்போம், ஓகேங்களா. இப்போ நம்ம மின் ஹீப்பை தான் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னவா இருக்கணும், கம்பேரிட்டிவ்லி இதை கம்பேர் பண்ணும்போது அது என்னவா இருக்கணும், கம்மியாக இருக்கணும், ஓகேங்களா. பட் ஆக்சுவலாக இங்கே என்னவா இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு. மேலே என்ன இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு, கம்பேரிட்டிவ்லி கீழே கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணிடுவோம், ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம சைல்ட்லேருந்து பேரண்ட்டை கம்பேரிட்டிவ் பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம். எப்போ ஸ்டாப் பண்ணுவோன்னா, எப்போ அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் என்னது, நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி கரெக்டாக தான் இருக்கும். பட் நாம் என்ன பண்ணணும், அது இதே ஃபஸ்ட் எடுத்தோன்னே, ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல ஓகேவா, இந்த இடத்துல நான் 3 ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக, ஓகேங்களா. இப்போது இங்கே என்ன இருந்துச்சு 15 இருந்துச்சு, இதுவே நான் ஒரு 30 ஆட் பண்ணியிருந்தேன்னா என்ன இருக்கும், 30ஐ கம்பேர் பண்ணும்போது 15 எனக்கு என்னது கம்மி. ஸோ அப்போ என்ன இருக்கும், அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், ஓகேவா. பட் நான் இங்கே என்ன பண்ணியிருந்தேன் 3 ஆட் பண்ணியிருந்தேன், 30க்கு பதிலாக 3 ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ என்னது, அது அதிகம். ஸோ அதனால தான் என்ன ஆயிருந்தது, மேலே அதிகமாக இருக்குது, கீழே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்வாப் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ இதே நம்ம எந்த இடத்துல கரெக்டாக இருக்குதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இவ்வளோ தான் சிம்பிள் லாஜிக் இன்ஸ்ட்ரக்ஷனோடது. இப்போ கோடை பார்க்கலாமா. ஸோ இப்போ நான் என்ன சொன்னிருந்தனோ அதை தான் அப்படியே நம்ம என்ன எழுதியிருப்போம், கோடாக எழுதியிருப்போம். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப ஓரளவுக்கு ஜாலியாக இருக்கேன், ஏன்னா நான் கேமரா வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இனிமேல் ஷார்ட்ஸ் அதிகமாக போடுவோம். லைக் சோனியில் தான் வாங்கியிருந்தேன், நியர்லி 85K வந்துச்சு ப்ளஸ் லென்ஸோட. ஸோ இனிமேல் பார்ப்பீங்க, இனிமேல் பாருங்கள், என் பெரிய பையன் பேண்ட்டு போட்டு வந்த கதை தான், ஓகேவா. சரி இப்போ பார்க்கலாம். இன்செக்ஷன் இருக்குது, ஓகேவா. ஸோ இன்செட் இருக்கா. ஸோ இன்செட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துடலாமா. ஹீப், ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணியிருக்கேன், அரே லிஸ்ட்டாக எடுத்திருக்கேன். ஏன், அப்போ தான் என்னால் டைனமிக்காக நிறைய ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால அரே எடுத்திருக்கேன், கரெக்டாக. ஸோ மின் ஹீப், ஓகேங்களா. மின் ஹீப்புங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணுறது தான். இதை கூட விட்டுருங்க, ஓகேங்களா. டோட்டல் அந்த ஹீப்பை அரே லிஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு பதிலாக டேரெக்டாக அந்த வேரியபிளை கால் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மெத்தடில் கால் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், ஓகேங்களா. சாரி,
எஸ், சாரி. அந்த கெட் மின் ஹீப்புங்கிறது கீழே இருக்குது. இது கன்ஸ்ட்ரக்டர், நான் சரியாக பார்க்கல. இது ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அரேஸை க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் டேரெக்டாக கூட க்ரியேட் பண்ணியிருக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த கெட் மின் ஹீப்புங்கிறது கீழே இருக்கும். அந்த கோட மெத்தடை நான் காட்டுறேன். ஓகேங்களா? மின் ஹீப்புன்னு சேமாக இருந்துச்சு, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ இப்போது இன்செக்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய மெத்தட். எனக்கு என்ன ஆகும், இன்செக்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு வேல்யூவை அமுச்சு விடுவேன். கரெக்டாக? ஸோ இப்போது எனக்கு அந்த வேல்யூ வருது. கரெக்டாக? நான் என்ன பண்ணுவேன், நான் கடைசியில் தான் ஆட் பண்ணுவேன். கரெக்டாக? நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கடைசியாக தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ கடைசியாக இங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம், எடுத்திருப்போம் அதே மாதிரி. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கடைசியாக ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஓகேங்களா, கரண்ட். ஓகேங்களா? அந்த எலமெண்ட்டை நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஏன், நம்ம கடைசியாக என்ன இருக்கோ அதை எடுக்கணும். நமக்கு சைஸ் தெரியாது. கரெக்டாக? சைஸ் எப்படி எடுக்கலாம், நம்ம அந்த பர்டிகுலர் அந்த இண்டெக்ஸோட கடைசி இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கலாம், சைஸ் -1. கரெக்டாக? ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வந்து எனக்கு என்ன எடுக்கணும், இங்கே பொறுத்த வரைக்கும் இதோட இண்டெக்ஸ் எடுக்கணும். கரெக்டாக? அப்போ என்னது, 0 1 2 3 4 5 6 7 8 9 10. கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு சைஸுன்னு கொடுத்தேன்னா லெவல் வரும். ஸோ -1 எனக்கு என்னது 10. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிரும், இதில் எனக்கு அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் கிடச்சிரும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகேங்களா, நாம் என்ன பண்ணியிருந்தோம், கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு ரூட் வரைக்கும் செக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் என்னது 0 வரைக்கும் நம்ம செக் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ 0 செக் பண்ண தேவையில்லை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் செக் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டாக? ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த 0வை நான் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு மீதி 1 வரைக்கும் நான் செக் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் புரியுதா, எதுக்காக நம்ம இது செக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. 0 வரைக்கும் இப்போ என்னது, நம்ம 10th இருக்கும், அடுத்தது என்னது 9th, அடுத்தது என்னது 8th, அந்த மாதிரி எது வரைக்கும் நம்ம செக் பண்ணிகிட்டே இருப்போம், 10 வரைக்கும் செக் பண்ணிகிட்டே இருப்போம். எப்போ வந்து அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது அது வரைக்கும். கரெக்டாக? ஸோ செக் பண்ணிட்டோம். கரெக்டாக? இப்போது நான் என்ன பண்ணணும், பேரண்ட்டை கேல்குலேட் பண்ணணும். பேரண்ட்டோட ஃபார்முலா என்னதுங்க, நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. -2 by 1 - கரெக்டாக? நமக்கு என்னது, I-1/2. கரெக்டு தானே? ஓகே, தப்பாக சொல்கிறேன்னா, எஸ் கரெக்டு தான். கரெக்டாக? எனக்கு இது வேறு மக்கப் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக அந்த சைல்டு பேரண்ட்டுன்னு போட்டு ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுவேன். எனக்கு இந்த மக்கப் பண்ணுறதே ஆகாது. ஸோ இப்போ என்னது, இங்கே ஐக்கு பதிலாக என்னவா இருக்குது, கரண்ட் இருக்குது. கரெக்டாக? கரண்ட் -1/2. ஓகேங்களா? சேம் அதே பார்த்தது தான். இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு பேரண்ட் இருக்குது, அதே மாதிரி கரண்ட் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், பேரண்ட் வந்து கம்மியாக இருக்கணும், கரண்ட் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ செக் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நாம் ஸ்வாப் பண்ணுவோம். கரெக்டாக? அதை தான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். தெரியுதா? ஓகேங்களா? இப்போது இதுவே கரண்ட் வந்து எனக்கு என்னவா இருக்குது, கம்மியாக இருக்குது, பேரண்ட் என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், ஸ்வாப் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸ்வாப்புக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், இருந்தாலும் ஒரு தடவை கோடு கட்டுறேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸு. டெம்பில் ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் இருக்கிறது என்ன பண்ணுவோம், இங்கே ஸ்வாப் பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். தயவு செய்து ஸ்வாப்லாம் தெரியலனா போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க ஏதாச்சும் ஒரு வீடியோஸில். ஏன்னா அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸு. ஓகேவா? ஸோ ஸ்வாப் பண்ணக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ கரண்ட் எலமெண்ட்டாக எதை எடுத்துப்போம், பேரண்ட்டை தான் எடுத்துப்போம். கரெக்டாக? நான் இதை செக் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இதுக்கு இங்கேருந்து வந்துட்டு இதுலேருந்து இதோட பேரண்ட்டை செக் பண்ணுவேன். அப்போ இப்போ என்னது, எனக்கு கரண்ட்டு இதுதான். கரெக்டாக? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், கரண்ட் ஈக்குவல் டு பேரண்ட்டுன்னு எடுத்துட்டேன். இதுவே ஓகேங்களா? இந்த கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆயிருந்ததுதான் என்ன அர்த்தம், எனக்கு வந்து மேலே இருக்கிறது ஆஸ் யூஷுவல் என்னவா இருக்குது, கம்மியாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். கீழே இருக்கிறது எனக்கு என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது கம்பேரிட்டிவ்லி கரண்ட் அது பேரண்ட் என்னவா இருக்குது, ஸ்மாலாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ அதனால நான் என்ன பண்ணிப்பேன், அப்படியே ஸ்டாப் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இது என்னது, ஹீப்புக்கு. ஓகேங்களா? இது என்னது, மின் ஹீப்புக்கு. மேக்ஸாக இருந்துச்சுன்னா சிம்பிள், இது இங்கே இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இந்த சைடு இருந்துச்சுன்னா அது மேக்ஸ். ஓகேங்களா? மின் அண்ட் மேக்ஸுக்கு ஜஸ்ட் உல்ட்டா தான். இங்கே என்னது, நமக்கு லெஸர் தென், அங்கே என்னது கிரேட்டர் தென், அவ்வளோதான். ஓகேங்களா? இன்னொரு தடவை சொல்கிறேன், இது நல்லா பாருங்கள். கரண்ட் எலமெண்ட் எனக்கு என்னவா இருக்கணும், ஓகேங்களா, கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இது என்னது, இங்கே நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், இங்கே என்ன இருந்துச்சு, எனக்கு 3 இருந்துச்சு. கரெக்டாக? இதுதான் கரண்ட் எலமெண்ட்டு. எனக்கு இங்கே என்ன இருந்துச்சு, 15 இருந்துச்சு. அப்போ என்னது, தப்பு. ஸோ என்ன பண்ணேன், இது இங்கேயும் நம்ம ஸ்வாப் பண்ணணும். ஸோ என்னாச்சு, 3 மேலே போச்சு, 15 கீழே வந்துச்சு. அதுதான் இது. ஓகேங்களா? அதுதான் இது. இப்போ புரிஞ்சுதா? ஓகேங்களா? இந்த கண்டிஷன் புரிஞ்சிருக்கும். இதுவே நமக்கு இதாக இருந்துச்சுன்னா, மேக்ஸ் இப்போ இருந்துச்சுன்னா இவ்வளோ தான் சிம்பிள், லைக் மாத்திரதான் தவிர மித்தபடி எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஓகேங்களா, இப்போது நம்ம அரே லிஸ்ட்டில் எப்படி
ஹீப்பை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கரெக்டாக? ஆஸ் யூஷுவல். அடுத்தது அதில் இன்செக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இன்செக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி பீக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி எப்படி போல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பீக்குங்கிறது என்னதுப்பா, நமக்கு ஓகேங்களா எது மின்னாக இருந்துச்சுன்னா மின் எலமெண்ட்டும், மேக்ஸாக இருந்தால் மேக்ஸ் எலமெண்ட்டும் கொடுக்கறது. கரெக்டாக? மின் இல்லை மேக்ஸை கொடுக்கறது. ஓகேங்களா? ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் மின் ஹீப்பாக இருந்தால் மின், மேக்ஸ் ஹீப்பாக இருந்தால் மேக்ஸு. பட் எனக்கு அது ரிமூவ் ஆகாது. ஓகேங்களா? போலில் பொறுத்த வரைக்கும் சேம் மின் அண்ட் மேக்ஸ் கொடுக்கும். பட் அதே டைமில் எனக்கு என்ன ஆயிரும்னா அது ரிமூவ் ஆயிரும். கரெக்டாக? ஸோ ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை பார்த்தாச்சு. அடுத்தது இது பீக் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ணலாம், நம்ம எதை வந்துட்டு ஒன்றும் இல்லை, இந்த இது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இருக்கிறதுலையே ஓகேங்களா, இருக்கிறதுலே எது ஸ்மாலுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், எது ரூட் எலமெண்ட் எப்போவுமே எங்கே இருக்கும், 0ல் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது 0ல் நமக்கு என்னப்பா இங்கே இருக்குது, ஸோ அதுதான் எனக்கு என்னது லைக் மின் ஹீப். ஓகேங்களா? இது நம்ம மின் பண்ணுறதுனால மின் ஹீப். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னது ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், எனக்கு மட்டும் அந்த ஹீப்பை மட்டும் நல்லா இருக்கக்கூடாது. நல்லா இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம், அந்த ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்கிறதா மின் எலமெண்ட். இதே மேக்ஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் இருக்கிறதா மேக்ஸ் எலமெண்ட். அவ்வளோதான். புரிஞ்சுதா? இதுவே போலாக இருந்தால் நமக்கு டிஃப்ரெண்ட் லாஜிக் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் மெயின் ஒரே ஒரு கான்செப்ட்குள்ளே வரப்போகிறோம், ஹீப்பிஃபை. ஓகேங்களா? ஹீப்பிஃபை. ஓகேங்களா? ஹீப்பிஃபைங்கிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன் நம்ம எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போது நான் ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன், ஒரு நிமிஷம். இப்போது ஓகே, நான் ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்களேன், 2. ஓகேவா? அடுத்தது என்னது 5 and 6 11 15 and 7 9 and இங்கே என்னது இருக்குது 15 and 12 and 17. ஓகேவா? ஸோ எஸ் இப்போது நமக்கு இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஓகேங்களா, வேறு கலரில் மாற்றிடுறேன், 2வை எடுத்துடுறேன். ஓகேங்களா? இப்போ 2ங்கிற இடத்துல ஓகேங்களா நமக்கு ஒரு எலமெண்ட் வரணும். அது என்ன எலமெண்ட்டாக இருக்கணும், மீதி இருக்கிறதுல எது கம்மியாக இருக்கோ அதுதான் வரணும். கரெக்டாக? அப்போது நான் எப்படி என்ன வரணும், நமக்கு 5 வரணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ. அவ்வளோதான். ஓகேங்களா? இது முடிஞ்சதுன்னா அவ்வளோதான். இதுக்கு தான் யூஸ் பண்ணுறது ஹீப்பு. ஓகேங்களா? இப்போது எனக்கு 2 போயிடுச்சு. ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு எலமெண்ட் வரணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகேங்களா, இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, எந்த எலிமெண்ட் லாஸ்ட்டாக இருக்கோ அதை கொண்டு வந்து ஃபஸ்ட்டில் போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே அரே லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஏன்னா அது தானே நம்ம பார்த்துட்ருக்கோம். 2 5 6 11 15 7 9 and 15 and 12 and லாஸ்ட் என்னது 17. ஓகேங்களா? ஸோ இப்போது ஓகேங்களா நான் என்ன பண்ணுறேன், இது எனக்கு ஆன்சராக வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணிடலாம். எனக்கு ஆன்சராக வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது எனக்கு இது எம்டியாக இருக்குது. கரெக்டாக? இது எனக்கு எம்டியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவேன்னா, லாஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து ஃபஸ்ட்டில் போட்டுருவேன். ஓகேங்களா? லாஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து நான் என்ன பண்ணிடுவேன், ஃபஸ்ட்டில் போட்டுருவேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வந்துடும், நமக்கு இந்த இடத்துல எனக்கு 17 வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துடும், அடப்போயா, இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துடும், 17 வந்துடும். ஓகேவா? இப்போது ஓகேங்களா 17 வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல வந்துடும் 17 வந்துடும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிரும், இங்கே இது ரிமூவ் ஆயிரும். கரெக்டாக? இப்போ ரிமூவ் ஆயிடுச்சா? இப்போது நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து நான் செக் பண்ணுவேன். ஓகேங்களா? இங்கேருந்து என்ன பண்ணுவேன், செக் பண்ணுவேன். எனக்கு இது கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டும் எனக்கு என்னவா இருக்கணும், அதிகமாக இருக்கணும். பட் என்னவா இருக்குது, எனக்கு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்குன்னா பேரண்ட்லேருந்து சைல்டு எனக்கு 2 இருக்கும். அந்த 2 சைல்டில் எது கம்மியாக இருக்குன்னு பார்ப்பேன். அது ரெண்டையும் நான் என்ன பண்ணிப்பேன், ஸ்வாப் பண்ணிப்பேன். ஓகேங்களா? நல்லா பாருங்கள்,
இப்போது எனக்கு இங்கே 16 இருக்குது ஓகேவா. 16 விட கம்பேரிட்டிவ்லி இது ரெண்டு என்னவோ அதிகமாக இருக்கணும், பட் எனக்கு கம்மியாக இருக்குது ஓகேங்களா மின் ஹீப்னால. ஸோ இது ரெண்டில் எது கம்மின்னு பார்ப்பேன், என்னது 5. ஸோ 5ஓட அதை ஸ்வாப் பண்ணிப்பேன். ஸோ 5 இங்கே வந்துடும். ஸோ எனக்கு இங்கே என்ன வந்துடும், 17 வந்துடும். ஸோ இந்த சைடு நான் பண்ணும்போது நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இது எனக்கு என்ன ஆயிடுச்சு, கரெக்ட் ஆயிடுச்சு. ஏன், இது ரெண்டில் நான் எது மினிமமாக இருக்கோ அதை தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த சைடு வரும்போது எனக்கு வரும் எனக்கு மின் ஹீப்புக்கு அது வந்து என்ன இருக்கும், கண்டிஷன் கரெக்டாக இருக்கும். 5 கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குது, 6 அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஒரு சின்ன மேஜிக் ஓகேவா. ஸோ இப்போது இது புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம செக் பண்ணணும். முன்னாடி என்ன பண்ணணும், கீழேருந்து மேலே போகணும், இது மேலேருந்து கீழே வரும், அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இப்போ என்னது, எனக்கு இங்கே 17 இருக்குது. 17 கம்பேர் பண்ணும்போது 11 15 எனக்கு என்னது கம்மி, ஆனால் என்னவா இருக்கணும், அதிகமாக இருக்கணும். ஸோ இது தப்பு. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டில் எது சின்னதுன்னு பார்க்கணும், 11. அப்போ அதோட என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்வாப் பண்ணிட்டேன் ஓகேவா. இதோட கோடு செம்ம ஜாலியாக இருக்கும் பார்க்கும்போது, நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போது கம்பேரிட்டிவ்லி ஓகேங்களா, 11 இங்கே என்னது 15 மேஜிக் ஓகேவா, எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்போது நல்லா பாருங்கள், இதிலிருந்து ஓகேங்களா. ஸோ 11 இருக்குது, 7 இருக்குது, ஸோ கரெக்டாக இருக்குது கரெக்டாக. அதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டும் தான் ஸ்வாப் பண்ணோம், ஆனால் அந்த சைடும் எனக்கு என்ன இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும் கரெக்டாக. இது நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்வாப் பண்ணும்போது ஆன்சர் வந்திருக்கணும், கரெக்டாக தான் வந்திருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த சைடும் வரும் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே எனக்கு என்ன இருக்குது, 17 இருக்குது. 17 பண்ணும்போது 11 15 and 12 எனக்கு என்னது கம்மியாக இருக்குது கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆயிரும், சாரி இங்கே தான் வரணும், ஏன்னா இருக்கிறதுலே அது கம்மியாக தானே பார்க்கணும். அப்போ என்ன ஆயிரும், எனக்கு 12 இங்கே வந்துடும். ஸோ 17 இந்த சைடு வந்துடும். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், கடைசியாக இருக்கிறது என்னது, நான் இங்கே எழுதுகிறேன் 5 11 6 12 15 and 17 அண்ட் இங்கே என்னது 7 and 9. இப்போ பாருங்களே, அப்படியே பாருங்கள், 5 11 அதிகமாக இருக்குது, 5 12 and 15 அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ண நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், மேலேருந்து கீழே வரைக்கும் செக் பண்ணிட்டு வரணும் ஓகேங்களா. அவ்வளோதான், இதுதான் ஹீப்பிஃபை. ஹீப்பிஃபைங்கிறது என்னென்னா, நம்ம மேலேருந்து செக் பண்ணிட்டு வரோம்ல, அதுதான் ஹீப்பிஃபை. இந்த ஹீப்பிஃபை கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நிறைய சம்ஸை இதை வச்சு சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ கோடில் பார்க்கலாம். இந்த கோடு ரொம்ப ஜாலியாக இருக்கும், பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச லாஜிக்கும் கூட. இப்போ பார்க்கலாமா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பீக் ஓகேங்களா. ஸோ பீக் எடுத்திருக்கேன், போல் எடுத்திருக்கேன். அது இல்லைனா கெட் மின் ஹீப்னு கூட சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் எம்டியாக இருக்குன்னா நல்லுன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா ஓகேங்களா, ஸோ அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், மின் எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. எனக்கு என்னது, ஃபஸ்ட் இருக்கிற எலமெண்ட் தான் என்னது மின் எலமெண்ட், அது எனக்கு கிடச்சிருக்கும் கரெக்டாக. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா. மின் எலமெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். ரிமூவ் பண்ணுறதுன்னு என்னது, நம்ம மாற்றியும் விடலாம். கடைசி எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டில் செட் பண்ணலாம் கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணும், அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எலமெண்ட்டை எடுக்கணும் ஓகேங்களா. லாஸ்ட் எலமெண்ட்டை எப்படின்னா பண்ணலாம், ரிமூவ்ங்கிற ஒரு மெத்தட் இருக்குது, நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்தோம். ஹீப்போட சைஸ் -1 லாஸ்ட் எலமெண்ட்டு கிடைக்கும் கரெக்டாக. அது மூலயமா நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் எலமெண்ட்டை எடுக்கிறேன், ஆஸ் வெல் அஸ் ரிமூவும் பண்ணிடுறேன் ஓகேங்களா. அதை நான் என்ன பண்ணுறேன் ஓகேங்களா, ஃபஸ்ட் எலமெண்ட்டில் செட் பண்ணுறேன் ஓகேங்களா. எப்போது எனக்கு ஹீப் வந்து எம்டியாக இல்லைன்னா தான் செட் பண்ணுறேன் ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் கேசஸ் ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும். செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை அச்சீவ் பண்ணிட்டோம். அதாவது இந்த 2 ரிமூவ் பண்ணிவிட்டு 17 இங்கேருந்து ரிமூவ் பண்ணி இதை ஃபஸ்ட்டில் செட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த ஹீப்பிஃபையை நம்ம பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ஹீப்பிஃபை ஓகேங்களா. ஹீப்பிஃபைங்கிறது வேணும் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஓகேங்களா, கொடுத்துருக்க எலமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். பட் நமக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து செக் பண்ண போதும், மீதி எதுவுமே செக் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. நடுவில் இல்லை வேறு எங்கேயாச்சும் நம்ம செக் பண்ணணும்னா அந்த இண்டெக்ஸை நீங்கள் பர்டிகுலராக பாஸ் பண்ணணும் இந்த மெத்தடில் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஹீப்பிஃபை. இப்போ ஹீப்பிஃபைல ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், சைஸ் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்,
அந்த எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், கரண்ட் எலமெண்ட். ஓகேங்களா? கரண்ட் எலமெண்ட்டுங்கிறது என்னது, அந்த ஐ. கரெக்டாக? அந்த ஐங்கிறது என்னது, நமக்கு 0லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுதான் இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு சைஸு, ஓகேங்களா, மொத்தம் அரேவோட சைஸ் என்ன, அதுக்கப்புறம் அந்த ஐ. ஓகேங்களா? அந்த ஐ தான் என்ன இருக்கேன், கரண்ட் எலமெண்ட்டுன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதாவது 0th எலமெண்ட்டுங்கிறத எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், வைல் ட்ரூன்னு போட்டிருக்கேன். ஸோ அது எப்பவுமே ட்ரூ ஆகும், இன்ஃபினிட்டி லூப் ஆகும். ஸோ பட் நாம் என்ன பண்ணணும், ஒரு இடத்துல அதை பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த பிரேக் எங்கே வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் அண்ட் ரைட், ஓகேங்களா, சைல்டை எடுக்கணும். அதோட ஃபார்முலா என்னது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், இங்கேருந்து இது ரெண்டத்தையும் எடுத்தோம். கரெக்டாக? அதாவது பேரண்ட்ல இருந்து, ஓகேங்களா, சைல்டில் இருக்கிறத கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக? அப்போ எனக்கு என்ன தேவை, அதோட சைல்டு தேவை, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு நான் கேல்குலேட் பண்ணிட்டேன் ஆஸ் யூஷுவல். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் எலமெண்ட் தான் ஸ்மால்னு எடுத்துக்கிறேன், ஸ்மாலஸ்ட்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு இஃப் கண்டிஷன். ஓகேங்களா? இந்த இஃப் கண்டிஷன் எதுக்காகனா, இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் எலமெண்ட் வந்து சின்னதாக இருக்கான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? அப்படி சின்னதாக இருந்துச்சுன்னா அதை தான் என்ன பண்ணிக்கிறேன், லெஃப்ட் எலமெண்ட் தான் ஸ்மாலஸ்ட்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ரைட்டையும் செக் பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட், ஏன்னா இப்போ இதோட இதை செக். ஃபஸ்ட் என்னதுன்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், இது ஒரு சம்ம கோடு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இதை வச்சு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இதோட இதை கம்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை கூட கம்பேர் பண்ணிவிட்டு இதை விட இது ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறேன், இதை தான் ஸ்மாலுன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதோட இதை கம்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இதோட இதை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்மாலாக இருந்தால் இதை ஸ்மாலுன்னு எடுத்துப்பேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடுவேன், இதை தான் வச்சுருப்பேன். ஓகேங்களா? இதுவே ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இதோட இதை செக் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஸ்மாலே இல்லை. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணியிருப்பேன், இது தான் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இதோட இதை செக் பண்ணுவேன். இதுதான் இங்கே மேஜிக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே செக் பண்ணுவேன். ஓகேங்களா? அது ரெண்டில் எது ஸ்மாலோ அதை எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதோட இதை செக் பண்ணுவேன். அதுதான் இது. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், அந்த கரண்ட்டை தான் ஸ்மாலஸ்ட்னு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஸ்மாலுன்னு எடுப்பேன். எப்போ, இதை கம்பேரிட்டிவ்லி அது வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ரைட்டோட அந்த ஸ்மாலை கம்பேர் பண்ணுவேன். அப்படி அது ரைட்டு ஸ்மாலாக இருந்துச்சுன்னா கடைசியாக அந்த ரைட்டை தான் ஸ்மாலுன்னு எடுத்துப்பேன். இது மூலிமா எனக்கு கடைசியாக வெளியே வரும்போது என்ன பண்ணியிருப்பேன்னா, எது ஸ்மாலோ அது கிடச்சிருக்கும். இங்கே இன்னொரு மேஜிக். ஓகேங்களா? இப்போது எனக்கு 5 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 11 இருக்குது. அதுக்கப்புறம் 6 இருக்குது. ஓகேங்களா? 16 இருக்குது வச்சுக்கலாமா. இப்போது இதைத்தான் நான் ஃபஸ்ட்டு என்னவா எடுத்துக்கிட்டேன், கரண்ட் எலமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி இது என்னவா இருக்கும், ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டாகவும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? கரண்ட் ஈக்குவல் டு ஸ்மாலஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட்டுன்னு கொடுத்துருந்தேன். கரெக்டாக? இப்போது இந்த லாஜிக் படி இங்கே செக் பண்ணி இங்கே செக் பண்ணி, ஓகேங்களா, வெளியே டோட்டலாக அவுட் வரும்போது எனக்கு 5 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், எனக்கு ஓகேங்களா கரெக்டாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். கம்பேரிட்டிவ்லி எனக்கு மேலே என்னவாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும், கீழே ரெண்டும் அதிகமாக இருக்கணும். அப்போது எனக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இஷ்யூவே இல்லைன்னா ஓகேங்களா, நான் என்ன பண்ணிப்பேன், பிரேக் பண்ணிப்பேன். அதாவது ஸ்மாலஸ்ட்டுக்கும் கரண்ட்டுக்கும் ரெண்டுமே சேமாக இருக்குன்னா எனக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை அர்த்தம். மேலே இருக்கிறதான் இந்த இந்த 3 பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த சப்ட்ரி இருக்குல்ல, அந்த சப்ட்ரியில் எது தான் எனக்கு ஸ்மாலு, அந்த பேரண்ட்டு தான் இருக்கிறதுலே ஸ்மாலு. ரெக்கார்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன், இல்லைன்னா சம்பவம் ஆயிரும். ஓகேவா? ஸோ பேரண்ட்டு தான் ஸ்மால். அப்படியா இருந்தால் எனக்கு என்னது, அது ஹீப்பு தான். அப்போ நான் எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. அப்போ என்ன பண்ணிடலாம், நான் அதை பிரேக் பண்ணிடலாம். கரெக்டாக? அதனால தான் இங்கே பிரேக் கண்டிஷன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும். ஓகேங்களா? அந்த எலிமெண்ட்டை என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும். நம்ம இங்கே பண்ணோம்ல, கரெக்டாக? இங்கே நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணணும். அந்த ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணணும், கரண்ட் எலிமெண்ட்டாக என்ன எடுத்துக்கணும், எதை ஸ்வாப் பண்ணணுமோ அதை தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுலேருந்து அதோட சைல்டை பண்ணணும். கரெக்டாக? அதை தான் இங்கே நம்ம பண்ணிகிட்டே வருவோம். கரெக்டாக? இப்படியே செக் பண்ணிட்டு வருவோம். எது வரைக்கும் செக் பண்ணிட்டு வருவோம், இந்த எலமெண்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் நம்ம செக் பண்ணிகிட்டே வருவோம். அவ்வளோதான். இதுதான் என்னது, ஹீப்பிஃபை. ஸோ ஹீப்பிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கும், இதாக இருக்கும். நீ ஒன்று நினைக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கலாம் எப்படின்னா, இப்போ எனக்கு கடைசி வரைக்கும் எல்லாமே கரெக்டாகவே வரல அப்படின்னா எப்போ வந்து இது இன்ஃபினிட்டி லூப்பாக போயிட்டே இருக்கும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு கண்டிஷன் நம்ம முன்னாடி என்ன பண்ணிப்போம், லெஃப்ட் அண்ட் ரைட்டை ஓகேங்களா சைஸை நம்ம என்ன பண்ணியிருப்போம், செக் பண்ணியிருப்போம். லெஃப்ட் வந்து என்னவாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும் சைஸை கம்பேரிட்டிவ்லி. அதே மாதிரி ரைட் என்னவாக இருக்கணும், எனக்கு என்னவாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? இங்கே இந்த டெஸ்ட் கேசஸ் எழுதிட்டோம். இதை மட்டும் நம்ம வெரிஃபை பண்ணல, இதையும் வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது எனக்கு இதுக்குள்ளே வந்திருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷனுக்குள்ளேயே போகும். அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன இருக்கும், அது எப்போ தாண்டி போகுதோ அப்போ இதுவும் எனக்கு என்ன ஆயிரும், ஃபெயில் ஆயிரும், இதுவும் ஃபெயில் ஆயிரும். ஸோ அப்போ என்ன இருக்கும், எனக்கு கரண்ட்டு தான் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னக்குள்ளே போயிடும், பிரேக்குக்குள்ளே போயிடும்.
ஓகேங்களா. ஸோ எதுவுமே எனக்கு இது மேட்ச் ஆகாத போது ஓகேங்களா. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிரும், லூப்பு நின்றும். ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி லூப்பாக போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன், அதுக்கு தகுந்த கண்டிஷன்ஸை நம்ம உள்ளே எழுதிட்டோம் ஓகேங்களா. ஸோ இன்ஃபினிட்டி லூப்பாக போகாது. வெறும் ட்ரூன்னு இருந்தால் அது இன்ஃபினிட்டி லூப்பாக போகணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம கேசஸை உள்ளே ஹேண்டில் பண்ணியிருந்தோம்னா நம்ம அதை பிரேக் பண்ணிக்கலாம். பட் அது கரெக்டாக எழுத தெரியணும். ஆனால் இதை மக்கப்பும் பண்ணக்கூடாது. ஸோ இது பார்க்கும் போதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, மேலேருந்து கீழே செக் பண்ணிட்டு வரோம். அந்த செக் பண்ணுறதுல ஸ்மாலஸ்ட் எது இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். இதே நம்ம ஃபஸ்ட் எடுத்தது தான் ஸ்மாலஸ்ட்டாகவும் இருக்குதுன்னா அது எந்த ஒரு தப்பும் கிடையாது. கரெக்டாக நமக்கு ஹீப்பு கரெக்டாக ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணிடலாம், லூப்பை பிரேக் பண்ணிடலாம். இவ்வளோ தான் ஹீப்பிஃபை ஓகேங்களா. ஸோ இது புரிஞ்சுதா. இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னதுங்க, எல்லாத்துக்கும் லாக் ஆஃப் என் ஓகேங்களா. லாக் ஆஃப் என் ஓ ஆஃப் லாக் என் ஓகேங்களா. அதே மாதிரி இதோட ஸ்பேஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ட்ரீக்கு எடுத்த ஸ்பேஸ் தான் ஓ ஆஃப் என். இது என்னதுங்க, நமக்கு அந்த ட்ரீனாலே ஓகேங்களா, ட்ரீனாலே நமக்கு என்ன ஆயிரும், சரி பைனரி ட்ரீனாலே நமக்கு என்ன ஆயிரும் ஓகேங்களா, நமக்கு லாக் ஆஃப் என் வந்துடும். கரெக்டாக. ஸோ அதனால தான் இது லாக் ஆஃப் என். ஆஸ் யூஷுவல் நமக்கு ட்ரீனால் நமக்கு என்ன இருக்குது, ஸ்பேஸ் வந்து ஓ ஆஃப் என்னு எடுத்துக்கலாம். இது இன்னொன்று என் வகையில் என்ன சொல்லலாம்னா ஓ ஆஃப் ஹெச்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா. அதாவது ஹைட் ஆஃப் ட்ரீன்னு சொல்லலாம் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஓகேவா. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். சேனலுக்கு நியூவாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you guys in another great video. Keep coding guys. Bye bye.